நண்பர்களுக்கு வணக்கம். ஆடிப்பட்டத்துக்கு நடவு செய்த செடிகள் எல்லாம் அடுத்த ஸ்டேஜ் ஆரம்பிக்க போகுது. இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் செடியில் மொட்டுக்கள் வந்துருச்சு. இங்கே நாம் நடவு செஞ்சுருக்க இந்த மேரிகோல்டுலேயும் மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி செடிகள் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நாம் அதுக்கு தகுந்தது மாதிரி ஒரு உரம் கொடுக்கணும். எப்பேற்பட்ட உரம் அப்படின்னு சொன்னால், இந்த தழை சத்து, நைட்ரஜன் சத்து கொஞ்சம் குறைவாகவும், மற்ற பேரூட்ட சத்துக்கள் அதாவது பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள், மைக்ரோநியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிற அயன், காப்பர், ஜிங்கு, கால்சியம், மெக்னீஷியம், குறிப்பாக இந்த மாதிரி உரங்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய உரத்தை நாம் தயார் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கணும். அப்போ தான் செடிகள் அதிக அளவில் பூக்கள் வச்சு அதிக காய்கறிகளும் பழங்களும் நமக்கு தரும். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு உரத்தை தயார் செய்து நாம் கொடுக்கலாம். அந்த உரத்தை தயாரிக்கிறதுக்கு இப்போ 5 விதமான பொருள்களை எடுத்து வச்சுருக்கோம். இங்கே முதல்ல பார்த்திங்கன்னா, இது ஆலோவேரா. நம்ம தோட்டத்திலேருந்தே எடுத்திருக்கோம். ஆலோவேரா ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், இதுலேயும் பொட்டாசியம், பாஸ்பரஸ், அயன், ஜிங்கு, அது தவிர இந்த பூச்சிகளை விரட்டுறதுக்கு தேவையான அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது, ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அதனால் இது பூச்சிகளை விரட்டக்கூடிய தன்மை உடையது. என்னென்ன பூச்சிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த பூஞ்சால நோய்கள், வைரல் நோய்கள், பாக்டீரியல் நோய்கள் அதையெல்லாம் தடுக்கும். அதாவது ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சாலிசிலிக் ஆசிடும் சிறந்த பூச்சி விரட்டி. அதோட இது ரூட்டிங் ஏஜென்ட்டு. வேர்கள் நல்லா வளர்கிறதுக்கும் செடிகளாக செழிப்பமாக இருக்கிறதுக்கும் இந்த ஆலோவேரா உபயோகமாக இருக்கும். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னாக்கா, செலவே இல்லை. இந்த எல்லா பொருள்களுமே வீட்டிலேருந்து நாம் எடுத்த பொருள்கள் தான். இது மட்டும்தான் நம்ம கடையில் வாங்கினது. இது பார்த்திங்கன்னாக்கா பீட்ரூட்டு தோல். இந்த பீட்ரூட்டு தோல்லையும் அதிக அளவில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், அயன், ஜிங்கு, காப்பர், இந்த மாதிரி எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. இது முள்ளங்கி தோல். முள்ளங்கி தோல்லையும் பொட்டாசியம், பாஸ்பரஸ் போக மீதி அதிகமாக இருக்கக்கூடியது நைட்ரஜன் சத்து, அதாவது தழை சத்து, அமினோ அமிலங்கள் இதில் நிறையா இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தினது தான் இது 2 பொருளும். முள்ளங்கி சாம்பாரும் பீட்ரூட்டு பொரியலும் செய்திருக்கோம். அடுத்தது இது மோர் அதிகமாக போச்சு. அதனால் இதை ஒரு வாரத்துக்கு புளிக்க வச்சு இந்த மோரை எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது இங்கே நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரையிலையும் அயன், கால்சியம் எல்லாம் அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி இந்த மோர்லையும் நம்ம பார்த்தோன்னாக்க புரதம், அடுத்தது கால்சியம் அதிக அளவில் இருக்குது. அது தவிர இந்த நுண்ணுயிரிகள் எல்லாம் நாம் இப்போ தயாரிக்க போகிற உரத்துக்கு அதில் நுண்ணுயிரிகள் அதிக அளவில் வளர்கிறதுக்கு இது ஒரு இனாக்குலம், அதாவது ஆரம்ப கட்டத்தில் நுண்ணுயிரியை சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த சர்க்கரை என்ன செய்யும், நாட்டு சர்க்கரை அப்படின்னு சொன்னால் வளரக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கு உணவாக பயன்படும். இந்த ஆலோவேராவில் கசப்பு தன்மை இருக்குது. அப்போ நுண்ணுயிரிகள்லாம் எப்படி வளரும், இந்த சர்க்கரை கொடுக்குறீங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நாம் கொடுக்குற சர்க்கரையை எடுத்துக்கிட்டு இந்த நுண்ணுயிரிகள்லாம் நம்ம அந்த உரத்தில் பெருக்கம் அடைஞ்சிரும். அதனால் சர்க்கரை பொருள் போக போக நம்ம கரைசல் ஒரு வாரத்துக்கு வச்சுருக்கும் பொழுது குறைஞ்சி போயிடும். அதில் இருக்கக்கூடிய ஆலோவேராவில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு சுவைக்கு அது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆக நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால அதிக அளவில் நுண்ணுயிரிகள் தான் வளரும். இப்போ இதை எப்படி உரமாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஆலோவேராவை இந்த மாதிரி கத்தியை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண ஆலோவேராவை இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே இருக்கிற இந்த பீட்ரூட் தோல், முள்ளங்கி தோலையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது 3 பொருளையும் சேர்த்தாச்சு. மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். மிக்சியில் போட்டு கொண்டு வந்தாச்சு. இதை இப்படி ஒரு கண்டெய்னரில் சேர்த்துக்கலாம். இதோட கூட கொஞ்சம் மோரை ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். கழுவி ஊற்றியாச்சு.
இந்த மோரை கம்ப்ளீட்டாக இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டியான மோராக இருக்குது தயிரோட கூட. அடுத்து கடைசியாக இதில் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தோன்னா போகிறோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை மூடியை போட்டு மூடி ஒரு நிழலான இடத்துல வச்சிடலாம். ஒரு வாரத்துக்கு இப்படியே இருக்கட்டும். ஒரு வாரம் கழித்து எடுத்து சரியான அளவில் டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாம். இதை நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறணும். இந்த உரத்தை ஒரு வாரம் நிழல்லே வச்சுருந்துட்டு இப்போ நாம் மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை தண்ணியில் கலந்து நாம் செடிகளுக்கு கொடுக்கலாம். தண்ணியில் கலக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விடணும். இப்போ ஒவ்வொரு நாளுமே கலந்து விட்ருக்கோம். இது எவ்வளவு நொதிச்சு எவ்வளவு நுண்ணுயிர்கள் அதில் வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த நுண்ணுயிர்கள் ரொம்ப முக்கியம் மண்ணை வளப்படுத்துறதுக்கு. அப்போ தான் இந்த நுண்ணுயிர்கள் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து செடிகளுடைய வேர் உறிஞ்சுற தன்மையில் மாற்றி கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டோம். இதில் நம்ம பார்த்தோன்னாக்கா ஒரு 3 லிட்டர் கரைசல் இருக்குது. இந்த 3 லிட்டர் கரைசலை நாம் 30 லிட்டராக மாற்றிக்கலாம். அதுக்கு இந்த பாருங்கள், இந்த 25 லிட்டர் பக்கெட்டில் நம்ம ஒரு 2 லிட்டரை ஊற்றிட்டு 20 லிட்டராக கலந்துக்கலாம். இதில் ஒரு 2 லிட்டர் ஊற்றியாச்சு. இதில் ஒரு 1 லிட்டர் ஊற்றிக்கிறோம். அப்போ இதில் பாருங்கள் 20 லிட்டர் இருக்குது. இதில் 10 லிட்டர். ஆர்கானிக்காக நாம் தயாரிக்கிற உரங்களுக்கு கட்டாயம் இவ்வளோ தண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இல்லை. தோராயமாக ஓரளவுக்கு நாம் தண்ணியை கலந்து கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியை நாம் எடுத்துட்டோம். அதுக்கு மேலேயும் ஒரு சத்துள்ள பொருளை நாம் சேர்க்க போகிறோம். இன்னும் போய் பூமியில் ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த குடத்தில் அரிசி பருப்பு கழுவுன தண்ணி, ஒரு வாரம் புளிச்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதையும் இந்த 2 பக்கெட்லேயும் நாம் சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு கழுவுன தண்ணியை ஊற்றின பிறகு இந்த உரம் நமக்கு இன்னுமே நல்ல செறிவு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த உரமாக மாறி இருக்குது. பாருங்கள் எவ்வளவு நுண்ணுயிரிகள் மேலே அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பக்கெட்லேயும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த உரத்தை கொடுக்கறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த உரம் இதில் இருக்கக்கூடிய ஆலோவேரா வேர்கள் நல்லா வளர்ச்சி அடைய உதவும். ரெண்டாவது, இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் இலைகள் பசுமையாக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இலைகள் பசுமையாக வளர்ந்தாதான் இந்த செடிகள் விரைவாக வளர்ந்து பூ பூக்கிற ஸ்டேஜை எட்டும். இந்த உரத்தை கொடுக்கறதுனால பூக்கிற பூக்கள் எல்லாமே அடர் நிறத்தில் இருக்கும். அடர்ந்த நிறத்தில் இருந்தால் தான் அது வண்டுகளை ஈர்க்கும். அந்த வண்டுகள் ஈர்த்தாதான் மகரந்த சேர்க்கைக்கு உதவியாக இருக்கும். மகரந்த சேர்க்கை ஏற்பட்ட பிறகு உண்டாகக்கூடிய அந்த பிஞ்சுகள் உதிராமல் இருக்கிறதுக்கும் இது உதவி பண்ணும். இங்கே பாருங்கள், பிஞ்சுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிஞ்சுகள் உதிராமல் இருக்கிறதுக்கும் இந்த உரம் ஒரு சிறந்த உரமாக செயல்படும். அடுத்து பார்த்தோன்னா இது ஒரு நல்ல பூச்சி விரட்டியாகவும் செயல்படும். ஆலோவேராவில் இருக்கிற அந்த பூச்சி விரட்டி பண்புகள் இங்கே பாருங்கள். இதில் இந்த லாங் பீன்ஸ் செடியில் அசுவினி இருக்குது பாருங்கள். இப்போ நாம் இது கொடுத்துட்டு அடுத்தது ஸ்ப்ரே பண்ணுவோம். இந்த அசுவினியெல்லாம் இதனால் ஓடி போயிடும். இந்த கரைசல் உரமாகவும், அதாவது செடிகள் வளர்ந்து நல்லா பலன் தர்றதுக்கும், செடிகளை தாக்க வர்ற தீங்கு செய்யக்கூடிய பூச்சிகளை விரட்டுறதுக்கும், நோய்களை கொடுக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை இதுகளை எதிர்த்து போராடுறதுக்கும் இந்த ஒரே உரம் சிறந்த ஒரு காரணியாக இருக்குது.
இந்த லாங் பீன்ஸ் செடிக்கும் இதை கொடுத்துக்கலாம். ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக இந்த கரைசலை வடிகட்டி அதே அளவு தண்ணி சேர்த்து செடிகளுக்கு மேலே இப்போ ஸ்ப்ரே பண்ணலாம். அசுவினி எல்லாம் ஓடி போயிடும். இப்போ இந்த மாதிரி வடிகட்டிக்குவோம். வடிகட்டின கரைசல் ஒரு பங்கு ஃபில்டரில் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. அதே அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியும் இதோடு சேர்த்துக்குவோம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த இலையில் அசுவினி இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். பாருங்கள், ஸ்ப்ரே பண்ண உடனே அஸ்வினி போயிடுச்சு. இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த இடத்துலையும் இது மாதிரி தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணோன்னா ஓடி போயிடும். இங்கே மேலே இலைகள்லையும் பாருங்கள் அஸ்வினி இப்படி இருந்து பாருங்கள், ஸ்ப்ரே பண்ணுறப்பவே போயிடுச்சு. இலைகளுக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும் பொழுது இலைகளும் நல்லா பச்சையாக வளரும். இது மாதிரி எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். இந்த சைடு ஃபுல்லாகவே லாங் பீன்ஸ் தான் போட்டிருக்கோம். எல்லா செடியும் எவ்வளோ செழிப்பமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். ஆக இந்த மாதிரி நாம் ஒரே உரத்தில் கரைசலில் உரமாகவும் பூச்சி விரட்டியாகவும் இந்த மாதிரி செலவில்லாமல் உரங்களை செய்து மாடி தோட்டம் சிறப்பாக நாம் மெயின்டைன் பண்ணலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.